பாய் உட்காந்துருங்க. சேர்லேண்ணே உட்காந்துருங்க. கூட்டி லாக் பண்ணிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இறந்தவர்களிடம் உதவி தேடலாமா என்ற தலைப்பில் எதிர்த்தரப்பினர் சொல்லும் பொழுது, இறந்தவரிடம் உதவி தேடலாம், உதவி தேடக்கூடாது என்றால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் தான் தேடக்கூடாது. அல்லாத ஒரு இடத்துல உயிரோடு, அதாவது உதவி தேடக்கூடாது என்றால் இறந்தவங்கள்ட்ட உதவி கேட்கிற மாதிரி உயிரோடு இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, உதவி கேட்கக்கூடாது என்பதாக ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இவர்கள் நாம அல்லாஹ்விடத்தில் எப்படி உதவி தேடுகிறோமோ, இவங்க மனிதர்கள்ட்ட உதவி தேடுறதுலையும் இறந்தவர்கள்ட்ட உதவி தேடுறதுலையும் எந்த அளவுக்கு நினைத்து கொண்டு நம்பிக்கை, எந்த அடிப்படையை வைத்து உதவி தேடுகிறார்கள், எந்த அளவுக்கு இறந்தவர்களை அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு உதவி தேடுகிறார் என்பதை சில உதாரணங்களோடு நீங்கள் புரிவீர்களானால் இறந்தவரிடத்தில் உதவி தேடக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மனிதர் உதாரணம் மருத்துவர் இருக்கிறாரு, மருத்துவர்கிட்ட போய் நம்ம உதவி தேடுறோம், நமக்கு நோய்வாய்ப்பட்டோம், மருத்துவர் உதவி செய்யறாரு. இவர் என்ன செய்யறோம், நம்ம கண்ணால பார்க்கிறோம், இவர் நமக்கு உதவி செய்யறது நம்ம கண் முன்னாடி என்ன செய்யுது தெரியுது. அவரோட பேசுறது, அதை கேட்பது, அதை நம்ம கண்ணால பார்க்கிறது எல்லாமே தெரியுது. ஆனால் இறந்தவர்களிடத்தில் அப்படி அவருடைய நேரடியாக கண்ணால் பார்க்காமல் அப்படி நாம் உதவி தேடும் பொழுது என்ன வித்தியாசத்தை கொண்டு வரோம்? அல்லாஹ்வை நம்ம பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்காமல் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், உதவியை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையை இறந்தவர்கள் மீது வைத்து அவர்களையும் நேரடியாக பார்க்காமல் கேட்டால் அந்த உதவியை செய்வார்கள் என்ற நம்பிக்கை செய்யறமா இல்லையா? இது தவறான, இது அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு கேட்கக்கூடிய உதவி. இது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். ரெண்டாவது, மருத்துவர்கிட்ட நாம் உதவி தேடுறோமே, எப்படி உதவி தேடுறோம்? நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, முழுமையா குணப்படுத்திடுவாரு அப்படின்னு நான் உதவி தேடுறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடுறோம் எப்படின்னா, நம்முடைய நோயை முழுமையாக குணப்படுத்தி விடுவார் என்ற நம்பிக்கையோடு உதவி தேடுகிறோம். மருத்துவர்கிட்ட எப்படி உதவி தேடுறோம்? அவரால் இருக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்துகளை வைத்து முடிந்த அளவு குணப்படுத்தவும் முடியும், குணப்படுத்தாமல் போகலாம். இது மனிதர்கள் கேட்கறது, உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட. இறந்தவங்கள்ட்ட எப்படி கேட்கறாங்க? அவர்கள் நாம் உதவி தெரிவித்தால் குணப்படுத்த முடியாத வைத்தியங்கள், அதாவது எந்தெந்த நோய்களா இருந்தாலும் சரி அத்தனையும் குணப்படுத்துவார்கள் என்று, எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வோடு இறந்தவர்களுக்கும் இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு விடுகிறார்கள். இது ஒரு பாவமான காரியம் என்பதை விளங்கிக்கணுங்க. மூணாவது, நாம அந்த இறந்தவர்கள்ட்ட பேசுறோமா இல்லையா? இறந்தவர்களை அதாவது நம்ம மருத்துவர்கள்ட்ட பேசுறோம், பேசும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளை ஒவ்வொருத்தன் சொன்னாதான் கேட்பார் அவர். ஒவ்வொருத்தனா உனக்கு உடம்பு சரியில்லையா, இந்த மாதிரி சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியில்லையா இந்த மாதிரி, உனக்கு கால் வலியா இந்த மாதிரி, இப்படி ஒவ்வொருவரா கேட்கும் பொழுதுதான் அதற்கான மாத்திரை மருந்துகளை கொடுக்க முடியுமே தவிர, ஒரே நேரத்தில் 100 பேர் கேட்டானுவீங்க செய்ய முடியாது. ஒரே நேரத்தில் பல மொழிகள்ல கேட்கறான்னு வைங்க, உதவி செய்ய முடியாது. அப்படி பல மொழிகள் தெரிந்தால் அது மருத்துவம் இருக்க முடியாத காரணத்தினால ஒரே நேரத்தில் பல மொழிகள்ல எங்கிருந்தோ கேட்டால் அந்த ஒரே நேரத்தில் யார் என்ன சொல்ல புரியாது, வரிசையா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த பலகீனம் யார்கிட்ட இருக்குது? உயிரோடு இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட இருக்குது. இதை நம்பிதான் வரிசையா நின்று அவருக்கு அந்த பலகீனம் இருக்கு நம்பிதான் உதவி தேடுறோம். அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறோம்? உள்ளத்தால் நினைச்சாலும் சரி, ஒரே நேரத்தில் எல்லாரும் கேட்டாலும் சரி, தனித்தனியா கேட்டாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அதற்கு நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். இந்த நம்பிக்கையை இறந்தவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? தலைப்பை கவனிச்சீங்களா? இறந்தவர்களை எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் செவியேற்று பிரித்தறிந்து பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுக்கு, அதாவது அல்லாஹ் அந்த வலிமார்களுக்கு, இறைநேசர்களுக்கு இருக்கிறது. எனவே அவரிடத்தில் உதவி தேடலாம் என்று சொல்லுகிறார்கள். இது பாவமான காரியம் என்பதை நாங்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இவங்க என்ன செய்யணும்? இந்த ஒப்பந்த அடிப்படையில், ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்குது? இறந்தவர்களை எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், ஒரே நேரத்தில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அனைத்தையும் கேட்டு செவியேற்று பிரித்தறிந்து பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ் அல்லாத இறைநேசர்களுக்கு இருக்கிறது என்றால் ஆதாரத்தை காட்டணும். நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம், அல்லாஹ்க்கு தான் இருக்குது, அல்லாஹ்க்கு தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே ஆதாரத்தை காட்டிட்டீங்க. அல்லாஹ்க்கு தான் எல்லா ஆற்றல் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. இறந்தவர்களுக்கு இருக்கிறது, இறந்த இறைநேசர்களுக்கு இருக்கிறது என்றால் தெளிவான ஆதாரத்தை காட்டணும். எப்படி காட்டணும்?
எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்னு ஆதாரம் காட்டணும். அது மட்டும் பத்தாது, எந்த மொழியில் அழைத்தாலும் செவியேற்பார்னு ஆதாரம் காட்டணும். அது மட்டும் பத்தாது, ஒரே நேரத்தில் கேட்டாலும் பதிலளிப்பார்கள் காட்டணும். அது மட்டும் பத்தாது, எந்த மொழியில் கேட்டாலும் உள்ளத்தால் கேட்டாலும் பதிலளிப்பார்னு ஆதாரம் காட்டணும். அது மட்டும் இல்லாம இப்படி கேட்டு பதிலளிப்பார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம் காட்ட வேண்டும் என்பதை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். அடுத்த சில குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு முன்னுதாரணமாக காட்டினாங்க. அதாவது அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், தான் தான் எல்லாத்தையும் படைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான், குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான், அதே மாதிரி உதவி என்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் மற்ற ஆட்களெல்லாம் கொடுத்ததா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை கூட ஈசா நபி இதை அப்படி சொல்லும்போது அன்னி கதிஜியத்துக்கும் வியாயத்தும் ரப்பிக்கும் அன்னி அஹ்லுக்குலக்கும் என தீனி கஹியத்தி தயிரி என்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பறவை உருவத்தில் வச்சு உயிரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவன் சிறுக்கு வச்சுட்டானா, அப்போ அவங்களால உதவி செய்ய முடியும். இப்படி சில விஷயங்களை பொதுவான அல்லாஹ் தான் எல்லாம் செய்வான், அது எல்லாத்துக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சா கொண்டு வந்திருக்காங்க. இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவுலியாக்களுக்கும் முடியும் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்தில் இதே மாதிரி இருக்கக்கூடிய வசனத்தில் ஆல இம்ரான்ல வரக்கூடிய வசனத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உயிரோடு இருக்கும்போது இப்படி செஞ்சிருக்காங்க. எப்போதான் உயிரோடு இருக்கும்போது செஞ்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு மனிதர் நானும் என்னால் என்ன செய்ய முடியும், உயிர் கொடுக்க முடியும், என்னாலையும் உயிர் கொடுத்து காட்ட முடியும், அதற்கு எனக்கு சக்தி இருக்குது, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா இந்த ஈசா நபி செஞ்சிருக்காங்கல்ல, இந்த மூசா நபி செஞ்சிருக்காங்கல்ல, இங்க இந்த இதை இவர் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஒருவர் சொன்னால் நீங்க என்ன கேட்பீங்க, எப்ப அங்க ஈசா நபிக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்களா அதை நிரூபின்னு நம்ம கேட்போம். ஈசா நபி உயிரோடு இருக்கும் போதே, இவங்கெல்லாம் உயிரோடு நடந்து கொண்டு இருக்கக்கூடியதுக்கு சொல்லப்படுது, உயிரோடு இருக்கும் போதே நம்ம உயிரோடு இருந்துகிட்டு ஒரு மனிதர் ரொம்ப தொழுகையாளியா இருக்கார், அவர் சொல்றார் என்னாலையும் என்ன செய்ய முடியும், உயிர்ப்பிக்க முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் என்று சொன்னால் அதற்கு என்ன ஒன்று நிரூபித்து காட்ட சொல்லுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தை காட்டினா உனக்கு கொடுத்துருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்போம். அதே அடிப்படையில் நாம் கேட்கிறோம், நீங்கள் வலிமார்கள் சொல்றீங்களே, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியா இருக்கட்டும், ஷாஹுல் ஹமீது என்று கூடியவளா இருக்கட்டும், அல்லது வேற ஹாஜான்னு இருக்கட்டும், எத்தனை பேர் வலியுல்லாக்கள் நீங்க சொல்றீங்களா, இவர்களுக்கு இந்த சக்தி கொடுத்திருக்கிறாங்கிறதுக்கு என்ன